நித்யானந்தம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொலியில் பொருட்கள் சயின்ஸ் பிரகாரம் பொருள் எப்படி 9 நிலைகளில் அவங்க சொல்கிறாங்கன்றது பார்ப்போம். ஸோ அவங்க சொல்கிற இந்த நிலைகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாங்க. பட் அவங்க கான்சியஸை ஒரு கன்சிடரேஷனாக எடுத்துக்காமல் ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க. ரீசெண்டாக ஒரு கான்சியஸும் கன்சிடரேஷன் எடுத்து பண்ணுறது எப்படின்றத பற்றி பார்த்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பொருள் பார்க்குற அந்த கிராஃப் பொருட்கள் 4 நிலையில் முதல்ல பார்த்து 3 நிலைன்னு சொன்னாங்க. திரவ நிலை, திடநிலை, வாயு நிலை, இந்த 3 நிலையை தான் பார்க்குறீங்க இந்த கிராஃபில். அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி 9 நிலையிலும் இப்போ சயின்ஸ் சொல்லுது. அப்போ சயின்ஸாக நீங்கள் 3 நிலையாக தான் சொல்லிச்சு, நீங்கள் 9 நிலைன்னு சொல்கிறாங்க. இதே நவதத்துவாசில் ஆல்ரெடி நம்ம சனாதனத்தில் சொல்லப்பட்டுள்ளதாக நான் கருதுகிறேன். அப்போது இந்த 9 நிலையில் பொருள் நிலையை சாமி சொல்ல ஸ்பான்லே கண்டினியூஸ் ஹேப்பனிங். ஆனால் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போகிற சயின்ஸ் சொல்லுது. இது கான்சியஸ் கொடுக்கும்போது இந்த ஸ்பான்லே கண்டினியூஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் 9 நிலை சயின்ஸ் சொல்கிறேன்னாக்கா, ஒன்று திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள். அதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜில் போச்சிங்கனாக்கா பிளாஸ்மா, அப்புறம் பூஸ் ஈஸ்டின் காண்டன்சேட், டீஜெனரேட்டிவ் மேட்டர், சூப்பர் சாலிட், ஃபெர்மெனடிக் காண்டன்சேட், டைம் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு 9 நிலையில் சயின்ஸ் நீ சொல்லுது. இப்போ நியூ இது பார்த்தீங்கன்னா அதை ஒன்றும் எக்ஸ்பேண்ட் பண்ணுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ அந்த மாதிரி இதில் என்ன ஆகுதுனாக்கா, இந்த மாதிரி ப்ரெஷர் மேட்ரு டீஜெனரேட் ஆகும். ஸோ அது என்னன்றது டீட்டெயிலில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற மேட்டருடைய அடுத்த ஸ்டேட்டு 4 ஸ்டேட் பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மா ஸ்டேட்டில் என்ன நடக்குதுனாக்கா, நம்ம அதீத வெப்பத்திற்கு ஆட்படுத்துகிறோம். இப்படி அதீத வெப்பத்திற்கு பொருளை ஆட்படுத்தும் போது அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ், புரோட்டான், நியூட்ரான்ஸ் இந்த கருளுக்கள் எல்லாமே தனித்தனியாக டிஸ்இன்டகிரேட் ஆகிட்டு ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகுது. அந்த நிலையில் இது மாதிரி பிளாஸ்மா வெளிப்படுது அப்படின்றத பார்க்குறீங்க. அப்போது இதுக்கு மேலே நம்ம ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? இப்போ பிளாஸ்மா ஸ்டேட்டுக்கு மேலே ஒரு பொருள் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த நிலையில் நம்ம ஒரு பொருளை ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வச்சுட்டு அதோட டெம்பரேச்சர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த நிலையில் குவார்க்கு, பிளாஸ்மா, குளுக்கான் இது 3 தனித்தனியாக டிஸ்இன்டகிரேட் ஆகிடுது. அப்போது இந்த நிலையில் அப்படியே தனித்தனித்து இயங்கிக்கொண்டு இருக்குது. இந்த நிலை எப்போ இருக்குனாக்கா பிக் பேங் கண்டிஷன்ஸ் இருக்குது. இதுக்கும் மேலே நம்ம ஹீட் ஆனாக்கா அந்த நியூக்ளியஸே சேர்ந்து இந்த நியூட்ரினோ அந்த ஸ்டேட்டுக்கு போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது இந்த ஸ்டேட்டுக்கு மேலே என்ன ஆகுனாக்கா அது பொருளுடைய தன்மை இல்லாமல் போகும். அப்போ அந்த பொருளுடைய தன்மை இல்லாமல் போகிறது ஒரு பொருளை இல்லாமல் போகிறது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுதான் டீஜெனரேட்டிவ் மேட்டரு. அப்போ டீஜெனரேட்டிவ் மேட்டரில் ஒரு பொருள் தன்மை இருக்குனாங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஏன்னா ஓரளவுக்கு மேலே நீங்கள் 0 டிகிரி போய்ட்டு மைனஸ் போட்டிங்க, அதுக்கு மேலே டெம்பரேச்சர் கீழே கொண்டு போக நிலையில் வருதுனாக்கா அங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆகும். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கண்டிஷனில் இந்த ஆட்டமெல்லாம் அந்த ஸ்ட்ரக்சர் ஒளிவிலேருந்து நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர்லாம் போயிட்டு ஒரு பொருள் இல்லாத தன்மையை நிலைப்படுது. அதான் டீஜெனரேட்டிவ் மேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இதுதான் இங்கே டெம்பரேச்சர் ப்ரெஷர் பாருங்கள். இங்கே இது ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முதல் பாத்தில் அடுத்து இப்போ வர பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போது இந்த டீஜெனரேட்டிவ் மேட்டர் ஸ்டேட் ஆனது நம்ம பார்க்குறோம். அப்போ டீஜெனரேட்டிவ் மேட்டரில் சாலிட், லிக்விட், கேஸ் இந்த எல்லா ஸ்டேட்டும் போயிட்டு மேட்டரே இல்லாமல் போகிற தன்மை வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுனாக்கா, இது கீப்பிங் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது, ஆட்டம் அவனுடைய ஸ்ட்ரக்சரில் டீஜெனரேட்டிவ் ஆகிடுதுன்னு பார்த்தோம். இப்போ மூன்றாவது டெம்பரேச்சர் ப்ரெஷர் இது ரெண்டுத்தையும் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகுனாக்கா சூப்பர் சாலிட் ஸ்டேட் போகும். அந்த சூப்பர் சாலிட் ஸ்டேட் போகிறதான் பாருங்கள். இந்த சூப்பர் சாலிட் ஸ்டேட்னாக்கா என்ன ஆகும், இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இடையில கேப் இருக்குது. அப்போது அணுக்கள் உள்ள சம் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸு இல்லாமல்
அப்படி ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி 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 பண்ணும்போது அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று இறுகி வந்து இடையில ஸ்பேஸில் அந்த பண்ணும்போது வந்து சூப்பர் சாலிட் ஸ்டேட் அடையுது. அந்த சூப்பர் சாலிட் ஸ்டேட்டில் வந்து அந்த ஆட்டம் அப்படி இறுகி அப்படியே வந்து அதுக்குள்ளே ஸ்பேஸில் தன்மையே ஆகுது. அப்போ ஆல்மோஸ்ட் சிங்குலாரிட்டி தன்மைக்கு போயிடுச்சு. அப்போது இந்த யூரனஸ், நெப்டியூன் இதை மாதிரி பிளான்ட்டெல்லாம் எப்படி இந்த சூப்பர் சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து குவாண்டம் ஸ்பின் லிக்யூட் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ தான் குறைச்சிட்டு போனாலும் அது தகுந்த மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸுடைய ஃப்ளோ வந்து வேரி ஆகும். டெம்பரேச்சர் வேரி ஆக குறைய எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் குறைஞ்சி ஒரு ஸ்டேட் எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இல்லாமல் போயிடும். ஆனால் இங்கே குவாண்டம் ஸ்பின் லிக்யூட் என்ன அதனால் டெம்பரேச்சர் என்ன தான் குறைச்சாலும் டெம்பரேச்சர் அடிப்படையை கொண்டு இந்த எலக்ட்ரான்ஸ் இயங்குதில்லை. டெம்பரேச்சர்லேருந்து தனித்துவம் வாங்கி அதை ப்ரெஷர் எதுவும் டிபெண்ட் இல்லாமல் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் தானே வந்து எலக்ட்ரான்ஸ் இயங்குது. இது வந்து குவாண்டம் ஸ்பின் லிக்விட் ஸ்டேட்டு அப்படின்றாங்க. இதுக்கும் மேலே வந்து நம்ம என்ன ஆகும், டெம்பரேச்சர் ப்ரெஷர் ரெண்டுத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி போக சூப்பர் சாலிட் ஸ்டேட்டில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஐஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் டைம்ஸ் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அட்மாஸ்பியர்ஸ் வந்து 2 மில்லியன் டைம்ஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து அவனோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸில் வந்து கொண்டு போகிறோம். அந்தளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போதும் அது வந்து சப்போஸ் ஐஸாக ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஐசேஜில் நடந்த நிகழ்வாக கூட இருக்கலாம். இந்த ஐஸாக ஃபார்ம் ஆகிறது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணால் கூட இது வந்து அது வந்து உருகாது. அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து மாறதில்லை. அப்படியோட ஷேப் ரீட்டன் ஆகுது. இப்போ இமாலில் வந்து பிந்து உப்புலாம் எடுக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஐஸெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் தான் இருக்குன்றது என்னோட தோணும். நீங்கள் பாருங்கள் 5000 டிகிரி செல்சியஸ் ப்ரெஷர் வந்து எவ்வளோ மில்லியன் டைம்ஸ் வந்து அப்படியே வந்து போகும்போது இந்த போத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது ஐஸாக ஃபார்ம் ஆகுது. இந்த ஐஸ் உருவாது. நம்ம நார்மலாக ஐஸ் வந்து லோ டெம்பரேச்சரில் ஐஸ் உருவாகி பார்ப்போம். ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷரில் ஐஸ் உருவாகி பார்த்ததில்லை. ஆனால் ஐஸில் இது மாதிரி உருவாகுன்றது என்னுடைய கருத்து. இந்த மாதிரி ஐஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த குவாண்டம் ஸ்டேட்டில் என்ன நடக்கின்றதை வந்து இன்னும் டீட்டெயில் பண்ணும்போது குவாண்டம் ஸ்பின் லிக்யூட் என்ன, குவாண்டம் ஸ்டேட்டில் வந்து என்னென்ன வந்து நம்ம அணுக்கள் லெவலில் மேட்டில் நடக்குது, அப்புறம் மேட்டர்லே இல்லாமல் போயிடும். அப்போ எப்படி சிங்குலரிட்டி அச்சீவ் ஆகுது, சிங்குலரிட்டி அச்சீவ் ஆகும்போது எப்படி பிளாக் ஹோலில் வந்து எப்படி வந்து பிளாக் ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல உலகத்தில் எல்லாம் உள்ளிழுக்கப்பட்டு உலகத்தில் இருக்கிற கிரகங்கள்லாம் உள்ளிழுக்கப்பட்டு எதுவுமே காணாமல் போய்ட்டு வெற்றிடமாக மாறி அதுக்குள்ளே எல்லாம் உள்ளிழுக்கப்பட்டு அந்த ஹை டெம்பரேச்சர் அந்த ப்ரெஷரில் வந்து சூப்பர் சாலிடாக மாதிரி அந்த சூப்பர் சாலிட்லேருந்து அப்படியே குவாண்டம் ஸ்பின் லிக்விடாக மாதிரி அப்படியே வந்து ஒரு ஸ்டேட்டு போகுது. இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிராஃபில் காமிச்சிருக்குது. ப்ரெஷர் டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி எப்படி ஸ்டேட்ஸ் வெரியாதுன்னு காமிக்குது. ஸோ இந்த ப்ரெஷர் டெம்பரேச்சர் ஸ்டேட்டுக்கு வந்து எப்படி வந்து இங்கே சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்குது. அப்போது இந்த சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் ஸ்டேட்டெல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணணும் டீட்டெயிலாக மேபி சயின்ஸ் வந்து இன்னும் ஃபர்தர் ரிவீல் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து புரியும் போது இங்கே வந்து பொருட்கள் 9 நிலையில் வந்து அவங்க வந்து நிலையில் சொல்கிறாங்க. ஆனால் காலத்தத்துவால இது வந்து நிலைகளில் பல முறைகளை வந்து சைமல்டேனியஸில் ஸ்பான்டேனியஸில் வந்து வெளிப்போகிறார் அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்போது இங்கே பாருங்கள், சிம்பிளாக ஒரு ரீகேப் பண்ணுறேன். இப்போ ஒரு குடுவுக்குது, அதில் மூடிட்டு ஒரு தண்ணியை ஹீட் பண்ணுறீங்க, ஐஸை ஹீட் பண்ணுறீங்க. ஐஸ் வந்து என்ன தண்ணியாக மாறுது, தண்ணியாக திரும்ப ஹீட் பண்ணால் ஸ்டீமாக மாறும். ஸ்டீமாக மாறும் திரும்ப ஹீட் பண்ண அது வந்து பிளாஸ்மா மாறும். பிளாஸ்மா திரும்ப ஹீட் பண்ணாக்கா அது குவார்க் பிளாஸ்மா குளுக்கான அந்த ஸ்டேட் போயிடும். அதுக்கும் மேலே ரொம்ப ஹீட் பண்ணும்போது டீஜெனரேட்டிவ் மேட்டராக போயிடும். அதுக்கும் மேலே டெம்பரேச்சர் போத் இன்க்ரீஸ் பண்ணி போனால் சூப்பர் சாலிட் ஸ்டேட் ஆகும். அதுக்கு மேலே இருக்கணும் குவாண்டம் ஸ்பின் லிக்விடாக மாறும். அப்படின்றத மாதிரி சயின்ஸ் சொல்கிறத வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ சிம்பிளாக வந்து டெம்பரேச்சர் ப்ரெஷரில் வேரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள் 270 டிகிரி செல்சியஸ் போது ஐஸ் வந்து வாட்டராக மாறுது. அது 0 டிகிரி செல்சியஸு. அதே வந்து 370 டிகிரி கெல்வின் போகும்போது அதே வந்து கேஸாக மாறுது. அது 100 டிகிரி செல்சியஸில் வந்து வாட்டராக ஸ்டீமாக மாறுறது. அதுக்கு மேலே செவரல் தௌசண்ட் டெம்பரேச்சர் வந்து கெல்வினில் வந்து டெம்பரேச்சர் ஹீட் பண்ணும்போது அது பிளாஸ்மாவை மாறுது. அப்படின்றது வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை காமிச்சிருக்குது. அப்போ பொருட்கள் வந்து இந்த நிலைகளை அடையிறது வந்து சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்குது. ஆனால் நீ மாடர்ன் சயின்ஸ் என்ன பண்ணுதுனாக்கா அதோட வந்து கான்சியஸ் எப்படி வந்து அலைன் பண்ணுறது. அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து குவார்க்கு, குளுக்கான், குளுயான், பிளாஸ்மா, அவருடைய கிரிட்டிக்கல் பாயிண்டில் அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் என்ன இருக்குன்றது இந்த கிராஃபை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அகைன் வந்து சயின்ஸ் வந்து எப்படி அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க 9 ஸ்டேட்டு. அதை வந்து கான்சியஸ் ரிலேட் பண்ணிவிட்டு
பார்க்குறது எப்படின்றதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் என்ன, கம்ப்யூட்டேஷன், மெமரிஸு, அது கம்ப்யூட்டேஷன், அது அந்த மெமரிஸு, இந்த கம்ப்யூட்டேஷன், இன்டர்பிரிட்டேஷன் இதெல்லாம் பண்ணி கான்சியஸில் வேதில் எப்படி இயங்குன்ற மாதிரி மேட்டரை பார்க்குறாங்க. அது வந்து ரிசர்ச்சில் இருக்குது, அதை இங்கே பார்க்குறீங்க. ஸ்டேட் ஆஃப் மேட்டரை வந்து கான்சியஸ் ஒப்பிட்டு கான்சியஸில் என்ன நடக்குதுனாக்கா டிஃப்ரெண்ட் பவுண்டேஷன் காம்பினேஷன்ஸ் வந்து இந்த உயிருக்கு நடக்குது. அதே மாதிரி மேட்ரு கொடுத்து அது எப்படி இயங்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 20 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்ரு வந்து இருக்கின்ற மாதிரி அவங்க வர்றாங்க. நம்ம சனாதனத்தில் ஆல்ரெடி வந்து 25 ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ் சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே வந்து அவங்க எல்லாம் பொருளாக பார்க்குறாங்க, அதுக்கு உணர்வு கொடுத்து பார்க்கல. உணர்வாக கொடுக்கும்போது சாமி சொன்ன மாதிரி சத்சங்கில் 9 நிலையில் இருக்குது. அந்த 9 நிலையில் விரிவடைந்தால் வந்து 25 நிலையில் போகிறதும் பார்க்கலாம். ஸோ இந்த காணொளி கண்டும் இன்றைக்கு நன்றி. நித்யானந்தம்.